வணக்கம் அன்பான பிள்ளைகளே, டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இணைந்திருக்கும் அத்தனை பிள்ளைகளையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக்கொண்டு இன்னும் அழகழகான கைவினைகளை இன்றைக்கும் செய்ய எதிர்பார்த்துருக்கிறோம். இன்றைக்கி இப்போ நான் நினைத்திருக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மலரை செய்யலாமண்டு. இதை ஜப்பான் பாஷையில் இதுக்கு ஐரிஷ் மலர்ன்னு சொல்லுவாங்க. ஆகவே நாங்கள் இன்றைக்கி ஐரிஷ் மலர் தான் செய்து காட்ட போகிறோம். உண்மையை சொல்லப்போனால் இதனுடைய நிறம் அதாவது ஒரு நாவட் கலர் அல்லது இது ரோஸ் நிறத்தில் இருந்திருக்கும். ஆனால் ஒரு கடினமான, அதாவது டார்க் கலரில் செய்யலாம், செய்த அழகாக இருக்கும். ஆனாலும் விருப்பமான நிறங்களில் இது செய்து கொள்ளலாம். இப்போ நான் A4 கலரில் ரோஸ் நிறத்திலான கடதாசி எடுத்திருக்கிறேன். பாருங்கள், இந்த கடதாசியை இப்படி இரண்டாக நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். அது பிறகு திருப்பி மற்ற பக்கத்துலேயும் இது மாதிரி நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். இப்போ இன்று நாங்கள் செய்கிற இந்த பூவை பற்றி நிறைய நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருந்தால் உங்களுக்கு கடினமாக இருக்கும். 2-3 தடவை நீங்கள் பார்த்து உங்களை நீங்கள் இதை படித்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, பெற்றோரோட உதவி நிச்சயமாக தேவை. ஆகவே பெற்றோரும் இதை பார்த்து பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க இந்த மலரை செய்கிறதுக்கு. இப்போ பாருங்க, இதை திருப்பி இப்படி கோடு இருக்கு தானே, இதோ இப்படி வைத்து கொள்வோம். அது பிறகு இந்த 2 பக்கத்தையும் எடுத்து நாங்கள் இதோ மெதுவாக இப்படி மடித்துக்கொள்ள வேணும். இப்படி மடிக்கும் போது ஏற்கனவே நாங்கள் செய்திருக்கணும் இப்படி சதுரம் போன்ற அமைப்பு எங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் பாருங்க, இந்த பகுதி மேல் பகுதி இதோ இந்த பூக்கு இப்படியான பகுதி தான் வரப்போகுது. ஆகவே இந்த இதழ்கள் தான் இந்த பக்கம் வரப்போகுது. ஆகவே இதை செய்கிறதுக்கு இதோ எல்லாவற்றுக்கும் பொதுவாக இதுதான் அளவு திட்டம். இதோ இந்த சைட் பகுதியை கீழிருந்து மேல் நோக்கி இப்படி நாங்கள் மடித்தெடுத்து கொள்ளுவோம். சரியா? அதுபோல் இதையும் இப்படி மேல் நோக்கி மடித்து கொள்ளுவோம். இனி இதை திருப்பி இதை பாருங்க, இந்த இடத்துல இப்படி இதை நேர்கோட்டுக்கு வார மாதிரி இந்த இதழ் பகுதியை இப்படி எடுத்துக்கொள்வோம். இப்போ அது மாதிரி 3 பகுதியாக இருக்கு ஏனைய பகுதிகள், அதுலேயும் இதே மாதிரி நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதோ இந்த பகுதியை இப்படி நாங்கள் மடிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தால் இதை அழுத்தி விட்டு இப்படி மடிக்கும் போது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். இதோ இப்போ பாருங்க, நாங்கள் இப்போ மடித்து வைத்திருக்கிறத நீங்கள் வேறுபடுத்த வேணாம். பாருங்கள், இப்போ முக்கோணம் போல் இருக்குது, அது போல் ஐஸ்கிரீம் கார்ன் மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இதை நீங்கள் ஐஸ்கிரீமாக கூட நினைக்கலாம். இந்த மேல் பகுதி இந்த பாருங்கள், இப்போ இப்படி மடித்து கொண்டா பாருங்க, இப்படி இந்த விரலை இப்படி வைத்து இதோ திறக்கிற மாதிரி இப்படி பார்த்துக்கொள்ள வேண்டாம். இதோ இந்த பகுதியை எடுத்து இப்படி நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். அதே போல் இந்த பக்கத்தையும் எடுத்து இப்படி மடித்துக்கொள்ள வேணும். இதோ நேர்கோட்டுக்கு வர மாதிரி இப்படி மடித்துக்கொள்ளுங்க. இனி இதோ இப்படி இருக்கக்கூடிய இந்த பகுதியை கொஞ்சம் ஒரு விரலால் இப்படி அழுத்தி இப்படி நீவி உட்பக்கமாக நாங்கள் இப்படி மடிக்க வேணும். கீழ் நோக்கி இப்படி மடித்துக்கொள்ளுங்க.
இதை மடிக்கும் போதே மேல் பகுதியை இப்படி மடித்து திருப்பி கொடுங்க. இனி மறுபக்கத்துக்கு அது திருப்பி இதே போல் இதே மாதிரி மடித்து இதோ அழுத்தி திரித்து இந்த இதழ்கள் வார பகுதிக்கு வர மாதிரி, அந்த இதழ்கள் சரியாக விரியக்கூடிய மாதிரி அல்லது அமைப்பாக வரக்கூடிய மாதிரி இப்படி அழுத்தி கொள்ளுங்க. இதோ இப்படி கோடுகள் உங்களுக்கு தெரியுது தானே? இப்படி இப்போ எடுத்துட்டு இந்த மாதிரி நாங்கள் மேல் நோக்கி மடித்துக்கொள்ள வேண்டும். இனி பாருங்க, இந்த அமைப்பு வரும். நாங்கள் இப்படி மடித்த பிறகு இப்படியான அமைப்பு வரும். பாருங்க, இப்பொழுது இந்த இதழ்கள் தெரியுது தானே? இந்த பூவினுடைய இதழ்கள் தெரியுது பாருங்க. இப்படி ஒரு மலை உச்சி மாதிரி உங்களுக்கு வரும். இதோ இப்படி எடுத்து இப்போ இதை நாங்கள் வேறுபடுத்தியோ அல்லது மாற்றி நாங்கள் மடித்து கொள்ளாமல் இதோ இந்த பக்கத்தை இப்படி மடிக்க வேண்டும். கொஞ்சம் சரிவாக கொஞ்சம் நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். மடித்து விட்டு இதை நாங்கள் அழுத்தி கொள்ள வேணும். இனி மறுபக்கத்துலையும் திருப்பி இதே போல் நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இதோ பாருங்க, இதோ இனி இதை இப்படி திறந்து இதோ இப்படி ஏற்கனவே செய்தது போல இப்படி மடித்து நாங்கள் திருப்பி எடுத்து மீண்டும் இப்படி மடித்துக்கொள்ள வேணும். எஞ்சிய பகுதியையும் இப்படி மடிக்க வேணும். இதோ இப்போ நாங்கள் மடித்து முடித்து விட்டாச்சு. இனி இப்போ பாருங்க, இந்த இதழ்கள் இருக்க பகுதியே ஒரு பென்சிலால் சரி இப்படி கொஞ்சம் நாங்கள் அதை நீவி விட்டு இப்படி ஒரு அமைப்பை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, இதோ அதாவது இந்த இதழ்கள் விரிந்திருப்பது போல அந்த அமைப்பை இப்படி நீவி விட்டு நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்க, இப்படி ஒவ்வொரு இதழ்களாக எடுத்து நாங்கள் இப்படி நீவி விட வேணும். இப்போ பாருங்க, இதோ இந்த இதழ்கள் விரித்தவுடன் பாருங்க இந்த மலர் எவ்வளவு அழகா இருக்குண்டு. இது கஷ்டம்னு நினைக்காதீங்க, ரொம்ப இலகுவானது. பலமுறை இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் செய்கிற முறைகளை நீங்கள் பாருங்கள். பார்த்தா இந்த மாதிரி மலரை நீங்கள் நிறைய செய்யலாம். எங்களுடைய வீடியோவில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இதுக்கு ஒரு காம்பு பகுதியையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இதற்கு தேவையான வண்ணங்களான கடதாசிகளில் நீங்கள் எப்படி பூச்சாடியை செய்யலாம்ங்கிறதையும் பற்றி நான் சொல்லி தருவேன் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில். ஆகவே எங்களுடைய டிபி கிட்ஸ் சேனலோடு இணைந்திருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பழைய வீடியோக்களை பாருங்கள். அதில் நாங்கள் சொன்ன மாதிரி நிறைய கைவேலைகளை நீங்கள் செய்து வைங்க. நாங்கள் அதை எதிர்பார்த்துருக்கிறோம். நீங்கள் எப்படி செய்திருக்கீங்கங்கிறத நாங்கள் பார்க்க தயாராக இருக்கிறோம். ஆகவே நாங்கள் மீண்டும் அடுத்த முறை நாங்கள் சந்திப்போம். அழகான ஒரு கைவினையை செய்வோம். நன்றி, வணக்கம்.